ஹாய், நம்மளோட சேனலில் இது செகண்ட் வீடியோ. அதாவது ஃப்ளவர் ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் எடுத்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதோட லீவ்ஸ்க்கு வந்துட்டு நம்ம எல்லோ வந்து கொடுத்துக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான லீவ்ஸ் தான். நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸில் நம்ம ஒரு 9 to 10 டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் இது வந்து ஒரு டைப்பு. இப்போ வந்து இந்த ஃப்ளவருக்கு ஃபுல்லாகவே நம்ம சேம் இதே லீஃப் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதே லீஃப் பேட்டர்ன் தான். ஃபஸ்ட்டுட்டு நம்ம எல்லோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம க்ரீனு கொடுத்து நல்லா மெர்ஜ் பண்ணிக்கிறோம் எல்லோ கூட. இப்போ அது பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் க்ரீன் கலரில் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அதில் நம்ம ஃபுல்லாக அந்த க்ரீனை வச்சு நம்ம க்ரீன் கூட ஒயிட்டோ எதுவுமே மிக்ஸ் பண்ணல. டைரெக்டாக க்ரீன் எடுத்துகிட்டு அந்த எல்லோ கூட வச்சுட்டு நம்ம மெர்ஜ் பண்ணும்போது அது லைட் க்ரீன் கலராக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு க்ரீன் ஷேட் வந்து எல்லோ வந்து க்ரீனாக மாறினதுக்கப்புறம் அந்த சேம் அதே டார்க் க்ரீன் எடுத்துகிட்டு நம்ம அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளேயும் பார்த்திங்கன்னா அந்த லீவ்ஸ்க்கு நம்ம சென்டரில் ஒரு கோடு போட்டுட்டு சைடில் குட்டி குட்டியாக கோடு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுக்கிறோம். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் எல்லா லீவ்ஸ்க்குமே ஃபாலோ பண்ணியிருக்கோம். இல்லை நீங்கள் வந்து நம்ம கிளாஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணுறவங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நிறையா டைப்ஸ் ஆஃப் லீவ் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே லீஃப் தான் போடணும் இல்லை, வேறு லீஃப் போட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவருக்கு பார்த்திங்கன்னா நான் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒயிட் கொடுக்காம கூட இந்த ஃப்ளவர் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நான் எதுக்காக ஒயிட் கொடுத்துருக்கேன்னா, இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க கிளாத் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஹார்டான ஒரு காட்டன் கிளாத்து. அதனால் இது என்ன ஆகுதுன்னா பெயிண்ட் வந்து அதில் ஒட்டவே மாட்டேங்குது, அப்படியே ரொம்ப ட்ரையாக வருது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் கூட நல்லா வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் வந்து நான் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு பேஸாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு மேலே கலர் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் மட்டும் ஒரு குட்டியாக ஒரு லீஃப் வந்து பேட்டர்ன் இருக்கிறதுனால அதுக்கு எதுவும் பண்ணல. டைரெக்டாக அந்த சாப் க்ரீன் எடுத்து நான் அப்படியே வந்துட்டு அந்த லீஃப்க்கு வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அங்கே பார்த்திங்கன்னா இப்போ நான் பர்பிள் கலர் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம போட போகிற ஃப்ளவர் பார்த்திங்கன்னா பர்பிள் கலர், வைலட் கலர் அந்த மாதிரி ஃப்ளவர் தான். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம சின்னதாக அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு அந்த ஆல்ரெடி கொடுத்த அவுட்லைனில் இருக்க கலரவே உள்ளே அப்படியே மெர்ஜ் பண்ணி விட்டுறோம். ஸோ நல்லா மெர்ஜ் ஆகிடுச்சு, இந்த அளவுக்கு போதும் அப்படின்னும்போது எகெயின் வந்துட்டு நம்ம அந்த கலர்லேயே நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ இது போதும் அப்படின்றதுனால நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அதே கலர் எடுத்து அப்படியே அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ அது அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான் ஒயிட் கலர் வந்து பேஸ் கலராக கொடுத்துருக்கேன் ஃப்ளவருக்கு. நீங்கள் வந்துட்டு ஒயிட் கலர் வந்து கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதில் வந்துட்டு நம்ம ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் இருக்கு இல்லையா, ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் தான் வந்துட்டு நம்ம இது வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் வந்து நீங்கள் டைரெக்டாக பெயிண்ட் லோட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்ட்ரோக்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ளாட் ப்ரஷ் நம்பர் 4 எடுத்திருக்கேன் நான். அதில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு எடுத்துகிட்டு அதை டிப்பில் எடுத்துகிட்டு அதை வந்து உள்ளே அப்படியே நம்ம இந்த மாதிரி இழுத்து விடுறோம். அந்த கார்னர்லேருந்து, அதாவது அது அவுட்லைன் போடுவோம் இல்லையா, அந்த அவுட்லைன்லேருந்து நம்ம ப்ரஷ்ஷை வச்சு அப்படியே உள்ளே வந்து ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறோம் பாருங்கள். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அவுட்லைனும் நீங்கள் வரைஞ்சிட்டு அவுட்லைன் இந்த பர்பிள் கலர்லேயே கொடுத்துட்டு அந்த அவுட்லைன்லேருந்து நீங்கள் அப்படியே உள்ளே இழுத்து விடலாம். நம்மளோட பேசிக் கிளாஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் பார்த்தோம்ல, அந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ஃப்ளவர் போட்டிருப்போம், நார்மல் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நம்ம அப்படி தான் பண்ணியிருப்போம். அவுட்லைன் நம்ம கொடுத்துட்டு அந்த அவுட்லைன்லேருந்து உள்ளே இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் வந்து நம்ம இழுத்து விட்டுருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் ஒயிட் கொடுக்காதனால நான் ஒயிட் வந்து ஃபுல்லாக உள்ளே கொடுத்துட்டு சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஒயிட் கொடுத்துட்டு சரி அவுட்லைன் தெரிலங்கிறதுக்காக லைட்டாக பர்பிள்லேயே வந்துட்டு நான் அவுட்லைன் கொடுத்துட்டு இது வந்து லைட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதே போல் நம்ம ஃபஸ்ட்டு மேலே லேயருக்கு கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் இந்த மாதிரி கொடுத்துக்குறோம். அந்த லைன்லேருந்து அப்படியே நம்ம உள்ளே இந்த மாதிரி கொடுத்துக்குறோம். உங்களுக்கு இது செய்யும்போது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேளுங்க. இந்த மாதிரி குட்டி ஃப்ளவருக்கெலாம் வந்துட்டு இந்த நம்பர் 4 ப்ரஷ்ஷே வந்து கரெக்டாக இருக்கும். இதை விட பெருசாக எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளவரோட பெட்டல் விட அந்த ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கரெக்டாக போட முடியாது. ஸோ சின்ன சின்ன ஃப்ளவர் ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் நம்பர் 4 ப்ரஷ்ஷே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அவுட்லைன் கொடுத்துக்கிறேன்.
அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த அவுட்லைனுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா நான் ஒயிட் வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ சென்டரில் வந்து ஒயிட் அங்கங்கே இருக்குது, அது கொஞ்சம் அதை ஒரு அன்ஈவனாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒயிட் எடுத்துகிட்டு அதே போல் நான் ஸ்ட்ரோக் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ ஒயிட் கொடுக்குறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 2 தான். அதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு இந்த ஒயிட் பெயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு அப்படியே லைன் போட்டுக்கலாம். சும்மா அப்படி மேலேருந்து அப்படியே உள்ளே மட்டும் ஒயிட்டில் வந்து இழுத்து விட்டுருக்கேன். உங்களுக்கு அங்கங்கே வந்து அவுட்லைன் மறைஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் அவுட்லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் நம்ம கொடுத்ததுனால அந்த ப்ளூ அவுட்லைன் பர்பிள் கலர் அவுட்லைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழிஞ்சிடுச்சு. அதனால் திருப்பி நான் ஒரு தடவை அது மேலே வந்துட்டு நான் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.